பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரியா இருப்பான், பெரிய அரசாங்க அதிகாரியா இருக்கான். அந்த இடத்துல கண்டிப்பா சூரியன் இருப்பாரு. செவ்வாயும் சம்பந்தப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில பெரிய அதிகாரி, அளவுக்கு மீறின வருமானம் வரக்கூடிய தொழில இருப்பாங்க. இதுதான் இந்த சந்திர அதியோகத்தின் ஸ்பெஷலுங்க. வணக்கம். நமக்கு என்கடி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பமில்லாதவங்க கடந்த பேர். ஆடி பௌர்ணமிக்கு பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு நல்ல ஒரு கேள்வி. பௌர்ணமியிலே ஆக சிறப்பான பௌர்ணமி எதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி. அன்னைக்கு தான் சந்திரன் வந்து உச்சமா இருப்பாரு, அதிக வெளிச்சமா இருக்கும். சரி, இரண்டாவது பௌர்ணமியில எது சிறப்புன்னு பாத்தீங்கன்னா மாசி மகம், அதனை தொடர்ந்து தைப்பூசம், அதனை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி. சோ இந்த நேரத்துல சித்ரா பௌர்ணமியில பாத்தீங்கன்னா எப்படி கார்த்திகை பௌர்ணமியில சந்திரன் உச்சமா இருக்காரோ அதே போல இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி சூரியன் உச்சமா மேஷத்துல இருப்பார். இதுதான் ஸ்பெஷல். ஓகே, இப்போ இதுல பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த பௌர்ணமி ஒளி சிறப்பா சொல்லப்படுகிறது, அதுக்கப்புறம் தான் மத்த ஒவ்வொரு மாதத்திலயும் வரக்கூடிய பௌர்ணமிகள் ஏன் இது சிறப்பா படுது, சிறப்பா சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனின் நோமலான சாதாரணமான ஒரு பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும், வளர்பிறையாகவும் பௌர்ணமியாகவும் இருக்கும் போது. சரி, சந்திர அதியோகத்தில் சந்திர முழு பௌர்ணமியாக இருக்கும் பொழுது இந்த பார்வை 6, 7, 8ஆம் இடத்தில் அந்த பார்வை இப்படி விழும். 6, 7, 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி இந்த மாதிரி பிறக்கிறதே அவங்க வந்து ஒரு உயர்குடி பிறப்பாக தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரி, பெரிய பணக்காரர் வீட்டுல பிறக்கிற குழந்தைகள் இவங்க எல்லாம் சந்திர அதியோகத்துல பிறக்கிறாங்க. நிறைய தடவை நானே சொல்லியிருக்கேன், சந்திர பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கிறவங்க வந்து கொடுத்து வச்ச ஒரு பிறவி அப்படின்னு. சரி, இவ்வளவும் இருந்து லக்னாதிபதியும் வலுத்திருக்கணும், லக்னமும் வலுத்திருக்கணும், அவங்களுக்கு உண்டான யோக தசையும் வரும்பொழுது ஒருவர் வாழ்றதுக்கு யோகராக பிறக்கிறார், யோகத்துல பிறக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சந்திர அதியோகத்தின் ஒளி வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரியான 6ஆம் வீட்டு பாவத்தையும் சுபத்துவப்படுத்திடும். 8ஆம் வீட்டு ஆயுள், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களையும் சுபத்துவப்படுத்திடும். எந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அப்படியே அந்த ஒளியின் மூலமாக முழுசா அப்படியே வெட்டி வீசி அந்த இடமே சுபத்துவமாகும். அவன் பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரியா இருப்பான், பெரிய அரசாங்க அதிகாரியா இருக்கான். அந்த இடத்துல கண்டிப்பா சூரியன் இருப்பாரு. செவ்வாயும் சம்பந்தப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில பெரிய அதிகாரி, அளவுக்கு மீறின வருமானம் வரக்கூடிய தொழில இருப்பாங்க. இதுதான் இந்த சந்திர அதியோகத்தின் ஸ்பெஷலுங்க. இந்த சந்திர அதியோகத்துல பிறந்து லக்னமும் வலுவா இருக்கணும், லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும், தொடர்ந்து யோக தசைகள் வரணும். அந்த யோக தசைகள் நிச்சயமா ஒருத்தர் உயர்வுக்கு எடுத்து போவோம். அவங்க வீட்டுல, அதான் சொல்றேன், பணக்காரங்க வீட்டுல பிறக்கிற குழந்தை தற்செயலாகவே பௌர்ணமிக்கு பிறப்பாங்க. இதை நீங்க நிறைய நோட் பண்ணலாம். நல்ல ஒரு ஆத்மா, நல்ல மாதிரி வாழ்ந்து அனுபவித்து போகக்கூடிய ஒரு ஆத்மா நிச்சயமா பௌர்ணமி அப்பதான் வந்து பிறப்பாங்க. இதுதான் இந்த சந்திர அதியோகத்தின் விஷயம். இவங்க மிச்சம் இந்த 4 பௌர்ணமியை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 8 பௌர்ணமிகள் பிறந்தாலும் நிச்சயமா அவங்க ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் அதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்து அவங்களுக்குரிய யோக தசையும் நடப்பு வரணும். சோ நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.